அமரம் கடிவேணுமே என்று அம்மா கைலாசமாய் கடந்து தன்னை கடந்து பால் கடைக்கு வந்தார். அம்மா பால் கடை அமிர்த தாலியாகவே உண்டு செய்து மகாமயனை வருவதற்கு மத்தாக நிறுத்தி ஆதி சேரக்கிய நம்பியாகிய வாராசி என்னப்பா விடவையாக வாரித்து தேவுக்கை ஒருபுறமும் சூரர்கள் மற்றொருமாக நின்று கொண்டு அன்னை எங்கே மகளிரத்து தேவமரம் கடைந்தார். அதை கடையும் பொழுது முதலாவது அமிர்தத்திலே என்னை அவர் அந்தரி அவர்தான் உங்க அக்கா மூதேவி உள்ளதா மூதேவியா கிடைக்கிறா. எங்கு நிறைந்தவள் ஏகமனம் கொண்டவள் இருக்கிறவங்கிட்டே இருப்பா. உங்களை மாதிரி இல்லாதவங்கிட்டையும் போவா. அம்மா அவருக்கு வந்து வஞ்சம் என்பதே கிடையாது. அம்மா அன்றாடம் வாங்கி சாப்பிட்டு சாப்பிடுவா. விரித்து படுப்பதற்கு ஒரு துண்டு கூட இருக்காது. துண்டு வேண்டாம அவங்கிட்ட 8 மணியான போயிருவா. எல்லாத்துக்கும் போயிருவா. ஆமா அவ வரலன்னு வச்சுக்கோமே என்ன நிலைமை உனக்கு நோய் வந்துடும். ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம். ஆஸ்பத்திரிக்கு போனாலும் தீராது. ஆமா என்னைக்கு நோய் உடம்புல வந்துச்சா அன்னைக்கு எத்தனை ஊசியை போட்டாலும் சரி எத்தனை மாத்திரையை சாப்பிட்டாலும் சரி நோய் வந்துட்டுனா ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா ஆமா அது கிழக்கு ஒண்ணு அடக்கம் பண்ணாக்கா அப்பதான் நோய் தீரும். ஆமா அவன் இருக்கும்போது இரண்டாவது அமிர்தம் வருகின்ற வேளையை சிரிச்ச முகத்தோடு எங்க அக்கா சீரா லட்சுமி வந்து வந்தார். என் நாய் சீரா லட்சுமி வந்து வரக்கா லேச முகத்தை காட்டிட்டு போயிட்டான். வந்து இருக்கலாம்ல ஏன்னா எதுக்கு எங்கிட்ட மட்டும் இருக்கான்னு நினைச்சுவாங்க. நாங்க இன்னைக்கு சம்பாரிச்சுட்டு போய் வீட்டுல கொண்டு செலவு பண்ணுவோமா? பண்ண மாட்டீங்க. மனசார ஒரு டீ கூட குடிக்க மாட்டோம். டீ கூட குடிக்காம தரமா வந்திருக்கு. அப்படியே அப்படியே கொண்டு போய் அலமார திறந்து அலமாரிக்குள்ள வச்சு அம்மா ஸ்ரீதேவி இன்னும் நீ இதுக்கு மேல 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 பெருகிட்டே வரணும். உன்னை எடுக்கவே மாட்டேன். 10,000 ஆகும்னு நினைச்சு போனாங்க. ஆமா 10,000 கொண்டு வச்சோம்னு சொன்னா 11,000 ஆகும்னு நினைச்சு வைப்போம். நினைச்சு சூட பத்தி காட்டி நீ அப்படியே உள்ளே இரு. என்ன உங்களுக்கு நாங்க உள்ளே கொண்டு வச்சோம்னா சரி நீங்க வாசு பஸ்ல எப்படிமா போக முடியும்? நீங்க அப்படி வைக்கிறதுனால வாசு பஸ் எங்களுக்கு கொடுறாங்களா? நாங்க பச்சை கடைக்கு போய்தாமா நீங்க இந்த ஜெவபோட்டில வாசு போக முடியுது. அப்படியா? இல்ல நீங்க டிக்கெட் போட்டு தான் போகணும். அதானே கேட்டேன். ஆமா யார் கேட்டா இப்போ? யார் கேட்கல. உங்ககிட்ட மட்டும் சீரே தங்க மட்டும் சொல்றீங்களா? நீ பச்சை கடைக்கு போகாம இருந்தாலே அதுவே போதும். இல்ல நான் போகும்போது ஃப்ரீ பஸ் அதான் வேண்டாம். இல்லன்னா காசு பஸ். அப்படியா? சரி இருக்கட்டும் பரவாயில்ல. உன் புண்ணியத்துல நாங்க போஸ் பஸ்ல போயிட்டு வரோமே. என் புண்ணியத்துல மட்டும் இல்ல இத்தனை மக்கள் பார்க்க போறாங்க அந்த மக்களுடைய தெய்வம் தான். அப்படியா? சரி இருக்கட்டும். அடுத்தபடியாக மூன்றாவது அமிர்தம் வருகின்ற வேளையை கடைகின்ற பொழுது தேவ அமிர்தத்தை கிரந்தனை அசுரர் கையிலே கிடைத்தது. அசுரர் கையிலே கிடைத்த போது தேவர்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள். அசுரர்களை கேட்கும் போது என்ன சொல்லுகிறார்கள்? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வருகிறது. அப்படி தர்க்கம் எடுக்கின்ற போது பாடுபட்டது இருவர்கள். சாப்பிடுவது ஒருவர் மட்டும். சாப்பிடுவது ஒருவர் மட்டும். உடம்பிடிமா அப்ப சண்டை வரத்தான் செய்யும். சண்டை வரத்தான் செய்யும். 2 பேரும் சேர்ந்து பாடுபடும் போது ஆளு பாதியா கொடுக்கணும் அல்லவா? ஒருத்த மட்டும் சாப்பிட்டு போனா சும்மா விடுவாங்க ஐயா? சாப்பிட்டு போவாங்க. இருவர்களுக்கும் பார்க்கடலே சண்டை. அப்படி தர்க்கம் வருகின்ற போது சண்டை வருகின்ற போது தேவருக்கு என்னையா நினைத்தார்? அதில் என்ன நினைக்காங்க? ஏற்கனவே அசுரர்கள் ஒரு யானை போல உள்ளவர்கள். அவர் மூர்க்க குணம் படைத்தவர்கள். அவர்கள் யாராலும்
ஜெயிக்க முடியாது. அவர்களை ஜெயிக்கணும் என்றால் ஆ, யாராலும் முடியாது. அவர்களை ஜெயிச்சு நாம அமிர்த கலசத்தை கையில வாங்கணும்னு சொன்னா நாமளால முடியாது. நம்மளால முடியாது. தேவுக்கு ஒரு பயந்த சுவாகம் அளித்தவர்கள், என்ன போல் உள்ளவர்கள் அவர்கள். ஆமா, உன்ன மாதிரி பயந்த குணம் உள்ளவர்கள், இந்த மாதிரி அடி வாங்கக்கூடியவர்கள். ஆமா, அதுக்கு ஒரு அறம் இங்கிட்டு ஒரு அறம் வாங்கக்கூடியவர்கள். அந்ததிலிருந்து வாங்கிட்டு தான் இருக்கு. அதனால என்ன இவர்கள் சண்டையை விளக்குவதற்காக அசுரனையில் இருக்கக்கூடிய அமரகலசத்தை வாங்க வேண்டும் என்று அவர் யாரை யார் நினைக்கிறார்? பாய்களிலே வெள்ளி கொண்டு பச்சமாரச்சதன் மரியாதை நினைக்கின்றார். யார் யாரை நினைத்தார்? சாம்பரூரன், சங்கு சக்கரன், கோதண்டராமன், சீதாராமன், கல்யாணராமன், சீதையை மணந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நினைத்து யார் நினைக்கிறார்? தேவர்கள் துதிப்பாடுகிறார். அவர் வந்தாத்தான் இந்த அசுரனை ஜெயிச்சு அவர் கையில் இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை வாங்க முடியும். தடமாறி கிணிமாறி அனமாரி பூமாரி பொன்மாரி அழகாக வடக்கு முகமாக வீட்டிக் கொண்டிருக்கிறார். சரி. ஆகையினால சபையோர்களுக்கு ஒரு வணக்கத்தை போடுவோமா? வணக்கத்தை போட்டுருவோமே. சொன்னா மட்டும் போடுமா? கையிலே காமிக்கணும். ஆமா, எப்படி சடங்குல போடுங்க பாப்பா. பாப்போம். அப்படியெல்லாம் போட்டு வச்சுக்கோ, ஜன்மிட்டு வராது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அருமை உள்ள சபையோர்கள் சபையோர்கள் வணக்கத்துக்குரிய தாய்மார்கள் தாய்மார்களே, எல்லாம் பார்த்து வந்திருப்போம் உலகில் ரமா சகோதர சகோதரர் எங்கள் கூடியிருக்கும் சபையோருக்கும் 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 வணக்கமாறே சொல்லுகிறோம் அனைத்து சபையோர்களுக்கும் அன்பார்ந்த முதற்க வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டேன். தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு முதலாவது தினமாகவே இன்று முதல் தினமாகவே எத்தகைய ஆலயத்தை எடுத்தாலும் சரி, சரி. என என்ன கதையை முதலாவது நமக்கு பாட வாய்ப்பளிப்பார்கள். என்ன கிழமா பாட வாய்ப்பிள்ளார்கள். அனைவர்களுக்கும் முதலாவது வணங்கக்கூடிய தேவதையானது அம்மா சாஸ்தா. ஓ சாஸ்தா. எல்லோருக்கும் ஒரு குலதெய்வம், முதல்ல குடும்பத்தில் உள்ள குலதெய்வம் இருக்கும். ஆமா, சாஸ்தாவின் ஐயனார். சாஸ்தா ஐயனார் கதை பாட கொடுத்து. ஆமா, எப்படி ஆலயத்தை எடுத்தாலும் சரி, சரி. பெருமாள் ஆலயத்தை எடுத்தாலும் சரி, இருக்கட்டும். சுடல கோயிலா இருந்தாலும் சரி, சரி. அம்மன் ஆலயமா இருந்தாலும் சரி, சரி. முதலாவதாக ஆமா, குடும்ப தெய்வம் வந்து சரி. முதலாவதாக பிறக்கணும். சாஸ்தா பிறந்தாதான் மற்ற தேவதைகள் பரிபூர்ணமா ஆடுவார்கள். ஆமா, குலதெய்வம் அருள் கொடுத்தாத்தான் ஆமா, மற்ற பரிவார தேவதைகள் எல்லாம் நம்மளுடைய அவளுடைய அருள் நமக்கு கிடைக்கும். சரி. ஆகினாலே ஆமா, இந்த நாளைக்கு முதலாவதாக ஐயனாருடைய கதை வாழ்வதற்கு சரி. பெரியவர்கள் வாய்ப்பிருக்கிறார்கள். ஆமா, என் சாஸ்தா ஐயனார் சரி. எப்படி பிறந்து வருகின்றாரானால் எப்படி எப்படி அம்மா பிறந்து வருகிறார்? ஹரிக்கும் சிவனுக்குமாகவே ஆமாம்மா. ஹரி சுரம் ஐயப்ப சுவாமி எப்படி பிறந்து வருகின்றாரானால் எப்படி எப்படி அம்மா பிறந்து வருகிறார்? ஆதி நல்ல கோடி புரிவர்களோ
தேவர்களும் கிண்ணறர் கேனாளர் எண்புலர்கள் அகந்தவர்கள் ஆமா அட்டமணி சட்டமணி அழுது கும்பம் மாமணிவர்கள் ஆமா முனிவர்கள் நாரத பகவான் ஆமா நந்தி பகவான் பகவான் அனைத்து தேவாதி தேவர்களும் சரி ஆதி கைலாசத்தில் ஒரு குழுவாக அமர்ந்திருக்கிறார் குருவாகவே அமர்ந்திருக்கிறார் என் நாயான சந்தனமார்கள் ஆலயத்திலே இந்த திரு ஆலயத்திலே நாம பெரியவர்கள் எல்லாம் ஆமா எப்படி அமர்ந்திருக்கார்கள் பார்த்தீர்களா? நம்மளுடைய வில்லிசை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறார் பாத்தியா? என்ன நம்மளுடைய வில்லிசை பார்ப்பதற்காக அழகா இருந்து பார்க்கறாங்க, அழகாக ரசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். என்ன என்னன்னு சொல்ல மட்டும் பார்த்தீங்களா? யாரம்மா? அதாவது நாம சாஸ்தாவின் ஐயனாரே பாட சொல்லியிருக்கிறார்களா? ஆமா நாம பாடியிருந்த பாடலிலே பாடலிலே கலை குற்றம், கதை குற்றம், பொருள் குற்றம், பொருள் குற்றம், இறை குற்றம், மொழி குற்றம், குற்றங்கள், ஏழான குற்றங்கள், கால குற்றங்கள், எவ்வித குற்றங்கள் இருந்திட்டாலும் நீங்கள் வெற்றெடுத்த பிள்ளை எவ்வளவு தவறுகள் செய்தாலும் சரி அதை அடித்தாலும் நம்ம எப்படி ஆதரிப்பீர்களோ தன்னை போல என்னையும் என்னை சேர்ந்த என்னுடைய குழுவினர்களையும் ஆமா அன்போடு ஆதரிக்க வேண்டும் சரி என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுக்கொள்கிறோம். ஆதி கைலாசத்துல ஆமா அனைத்து தெய்வாதி தேவர்களாம் உட்பட அங்கே பொதுவாக இருக்கின்ற போது சரி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கொண்டு தேவார விஷயம் ஒன்று பேசிக்கொண்டு எப்படி எப்படி அம்மா இரு குசு குசுன்னு பேசுறாங்க. முருகேசரி மாதிரி குசு குசுன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அம்மா முருகேசரி பிள்ளையும் அம்மா நம்ம குளத்துக்காரர் பேசுறாங்க இல்லையா? கண்டாலே பேசுறார்கள் அல்லவா? ஆமா அது தந்தை போல அது போலாகவே. ஆமா ஆனா நீங்க ரெண்டு பேரும் பேசுறது வந்து ரகசியம் கிடையாது. இது என்ன அர்த்தம்? வாய் புண்ணாம்பட்டி. அப்படியா இருக்குமோ? ஆமா சரி ஒரு குடும்பத்தை 7 குடும்பம் ஆக்கிறீங்க நீங்க பேசுறீங்கன்னா. சைடுல ஒண்ணு ஆக்கிறது. ஆனால் கைலாசத்துல தேவாய்க்களம் அசுரர்கள் சேர்ந்து பேசியதாலே அதற்கு பேரு தேவா ரகசியம். தேவா ரகசியம். தேவா ரகசியம் என்று பேசி எப்படி பேசுறாரு தேவா? எப்படி எப்படி அம்மா பேசுறீங்க? ஐயா தேவுக்களை, தேவுக்களை, ஓ அசுரர்களை, அசுரர்களை நாம இருவர்களும் சேர்ந்து கொண்டு அந்த வீட்டுல இருக்கிற தம்பி எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா இப்படி இருக்கு பாத்தியா? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இப்படிதான் இருக்கேன் தம்பி. பைல்வான் மாதிரி. அது ஒரு ஊருக்கு குணத்தோட. சரி பார்த்தாலே கொஞ்சம் தரமா இருக்கணும். உள்ளுக்குள்ள எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா தானே இருக்கும். ஆனா வெளி தோற்றத்தை பார்க்கும் போது எப்படி இருக்கு பாத்தியா? தெரியணும். அப்படி இருக்கணும். ஆமா அப்படின்னா வீசைய முறுக்கி விட்டுக்கிட்டு 16 வயது மார்க்கங்களை போல் நாம இருக்க வேண்டும். 16 வயது மார்க்கங்களை போல் இருக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம படிச்சது யாரு? யாரம்மா? ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமான். சாட்சாதி சிவபெருமான் பகவானை பார்த்து கேட்க வேண்டும் என்று சரி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து சேர்ந்து கொண்டு ஆதி கைலாசமலை